ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது உங்கள் சமையல். இன்னைக்கு சூப்பரான குருமா ரெசிபிங்க. இது வந்து ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ள செஞ்சு முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோ இல்லை வந்து புதினா தலையோ இல்லையே, அதுக்கப்புறம் வந்து பட்டாணி இல்லையே, என்னடா பண்ணுறது, ஆனால் இந்த சப்பாத்தி செஞ்சு ஆகணும், வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துட்டாங்கனாலும் சரி, வீட்டில் சப்பாத்தி கேட்டாலும் சரி, ரொம்ப ஈஸியாக ரிலாக்ஸ்டாக நீங்கள் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு அது ஊறுற நேரத்துக்குள்ள டக்குன்னு இதை செஞ்சே முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப டேஸ்டி. சரி வாங்க, அப்படி என்ன குருமா ரெசிபி அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போயிட்டு சட்டன் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இது உங்கள் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நம்ம நாட்காட்டி சேனலையும் புது புது வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன், நீங்க பார்க்கல அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் தரேன், எங்க போய் பாருங்க. சரி வாங்க, இந்த குருமா எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு 3 சில் இருக்கும். சேர்த்துட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் நிலக்கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்கள்ட்ட நிலக்கடலை பருப்பு இல்லை அப்படின்னா அதுக்கு ஆப்ஷனாக பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். நிலக்கடலை சேர்க்கும் பொழுது ஒரு ஃப்ளேவர் வரும், அது வந்து பொட்டுக்கடலை சேர்க்கும் பொழுது வராது, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு 5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இது இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும், டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், அதனால தான் நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக பட்டை சேர்த்துக்கோங்க, 1 இன்ச் அளவு இருக்கும், அதை சேர்த்துக்கலாம். ஒரு 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இந்த குருமாவுக்கு ஃப்ளேவர் கொடுக்கறதே எது அப்படின்னு பார்த்தோம்னா சோம்பு தான். ஸோ சோம்பு வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சோம்பு சேர்க்கும் பொழுது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ 1 டீஸ்பூன் சேர்த்தேன். இப்போ இதை நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன். நைஸாக அரைச்சாச்சு. இதை இப்போ ஒரு ஓரமாக வச்சிடலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் இப்போ சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் முன்னமே சொன்ன மாதிரி சோம்போட ஃப்ளேவர் தான் அதிகமாக இருக்கணும். இதில் கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கலாம். கல்பாசியோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். ஒரு பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி இதில் சேர்க்குங்க. வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாகட்டும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம். ஒரு தக்காளியை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். சின்னதாக இருந்தது அப்படின்னா 2 சேர்த்துக்கோங்க. ரொம்ப புளிப்பாக இருந்தாலும் நல்லா இருக்காது, அதனால் இந்தளவு மட்டும் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த எண்ணெயிலேயே என்ன பண்ண போகிறோன்னா மிளகாய் தூள் சேர்க்க போகிறோம். ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் கம்மியாக சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சமே கம்மி பண்ணிக்கலாம். நம்ம சீக்கிரமாக செய்கிறதுனால இந்த எண்ணெயிலேயே நம்ம நல்லா வதக்கிறது மூலிமா பச்சை வாசனை சீக்கிரம் போயிடும், அதனால தான் இந்த எண்ணெயிலேயே வதக்குறோம். கொஞ்சம் சீக்கிரம் செய்யலாம், அதுக்காக தான். கருகிடக்கூடாது. இப்போது நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா அதில் சேர்த்துடலாம். நல்லா இதை பிரட்டி விடுங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. மிக்சி ஜாரில் ஒட்டியிருக்குள்ளையே அதுலேயே தண்ணி சேர்த்து நான் சேர்த்துட்டேன். தண்ணி தேவையான அளவு சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டு ஒரு ஃப்ளேவருக்காக சிக்கன் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் உங்கள்கிட்ட இல்லைன்னா கடையில் வந்து ஆச்சி சிக்கன் மசாலா இருக்குல்ல, நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். ஆச்சி சக்தி எதுனாலும் சரி சேர்த்துக்கலாம், நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நல்லா கொதிக்க விட்டு இறக்கணும்னா சூப்பரான குருமாங்க. 5 நிமிஷத்தில் தானே அதை செஞ்சு வைத்தனா இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிற லெவலுக்கு இருக்கும். ஆனால் நல்லா கொதிக்க மட்டும் விட்டுறணும். கொதிக்க விட்டு பாருங்கள், லைட்டாக கொதிக்குதில்ல, இந்த ஸ்டேஜ்லேயே அமுத்திடாமல் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா தலன்னு கொதிக்க விட்டுட்டிங்கன்னா சூப்பரான குருமா ரெடி ஆயிடும். நல்லா கொதிச்சிருச்சு. இஞ்சி பூண்டு இல்லாமல் புதினா தலை இல்லாமல் இவ்வளோ டேஸ்டியான குருமாவா நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்ம எல்லாத்துக்கும் சால்னா பிடிக்கும் இல்லையா, அந்த டச் இதில் இருக்கும். இப்போ இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு காமிக்கிறேன். பவுலுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. பாருங்களேன், பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். என்னடா அது கொஞ்ச நேரத்தில் இவ்வளோ டேஸ்ட்டா அப்படின்ற அளவுக்கு இருக்கும். நீங்களும் இதே மாதிரி